Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். நேந்திரம் பழத்தை வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சிருக்கேன். ரொம்பவே அருமையா இருக்குங்க. நல்லா சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும். உங்க குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நேந்திரம் பழம் கட் பண்ணி எடுத்துக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா 2 கை அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அதாவது அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க துருவி. இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு நல்லா கொரகொரப்பா அந்த பழம் வந்து கொஞ்சம் சாஃப்டானா போதும். இப்போ அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லைட்டாக சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நேந்திரம் பழமும் தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து அந்த நெய்யிலே வந்து வதக்குங்க. அதாவது அனல் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நேந்திரம் பழம் வந்து நல்லா குக் ஆகணும். நேந்திர பழமும் இந்த தேங்காயும் வதக்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 7 நிமிஷம் பக்கம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நேந்திர பழத்திலே இனிப்பு சுவை இருக்குது. அதனால் 3 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கால் கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்தோம் இல்லைங்களா, அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான், இல்லை சூடான பால் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 2-3 ஏலக்காவை தோல் நீக்கிட்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அனல் ரொம்ப லோவில் வச்சுட்டு இந்த நல்லா ரவை வேகணும். கொஞ்சமாக நெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்ருங்க. ரவை வந்து நல்லா உப்புமா மாதிரி வெந்து வரணும். இந்த ரவை, நெய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ரவை வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. நல்லா பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கட்லெட் மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டையாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையில் வந்து ஒட்டாமல் ஒட்டாது. இருந்தாலும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த நேந்திரம் பழம், இந்த ரவை இதெல்லாம் வச்சுருந்தீங்களா அதில் போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அனல் வந்து லோவிலே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ எல்லாம் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பரான நேந்திரம் பழம் ஸ்வீட் வந்து தயாராகிடுச்சுங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து தூவி சாப்பிடுங்க, அல்லது அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.